ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயின் ஓக்டாங் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருப்பாங்களா, அதோட வந்து முடிஞ்சிருக்கும். அவங்க பார்த்து கூட அவர் படுத்து போயிருப்பாரு. அதனால அவங்க பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா மனசுக்கு கேட்குறாரு, உங்களுக்கு நல்லா தெரியுமா லேடி, அது உங்கள் ஹஸ்பண்ட் தானு கேட்குறப்ப எனக்கு நல்லா தெரியும். அவரை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு, அவரும் என்னை பார்த்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் வேணும்னே தான் பண்ணார். நான் இவ்வளவும் எதுக்காக கோத்ரூ பண்ணேன், அவருக்கு அவர் ஃபேமிலி நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவர் எனக்காக திரும்பி வருவார்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு வேளை நான் ஸ்லேவ்னு சொல்லிட்டு என்னை இப்படியே விட்டுட்டார் போல அப்படி சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி டெல்லரை பார்க்க போகிறாங்க ஜெயிலுக்கு. அங்கே போகிறப்போ வந்து மனசுக்கார சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்த எதுவுமே வந்து ஸ்டோரி டெல்லர்கிட்ட சொல்லாத அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்போ நான் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறப்போ அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன இது கனவா நிஜமான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கல அப்படி சொல்லிட்டு இவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்குறாரு. அவங்களும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்பா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி உங்ககிட்ட நான் ஃபார்மலாக பேசியிருக்கணும், ஒரு கல்யாணம் பொண்ணு கூட நான் ஏன் எப்படி பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு, மனசுக்கா இங்கே வா, நீ தான் எனக்கு இன்டர்மீடியராக பேசணும், நான் வந்து டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச மாட்டேன், இன்னொருத்தங்களுடைய ஒய்ஃபை பார்த்து அப்படி சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு ஃபார்மல் இன்ட்ரோ வேறு வேணுமான்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்து இதான் லாயர், உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஃபார்மல் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்புறம் என்னாச்சு, நீ எதுக்கு இப்படி ஜெயிலில் இருக்குன்னு சொல்லும்போது நடந்தது சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ஓகேவா, நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து. அதுதான் இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த குழந்தைங்கள்லாம் மீட்டுட்டு வந்தாங்களே, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஒரு லேடியோட லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எழுதியிருக்காரு ஒரு புக். அந்த புக்கை வந்து இன்னொரு ஆள் வந்து திருடி அதை கொஞ்சம் அல்ட்ரு பண்ணி எழுதி செல் பண்ணிட்டான் ஓகேவா, அவனோட புக்கு மாதிரி. ஸோ அதனால் வந்து இவர் சண்டைக்கு போயிருக்காரு. அதனால இவர்கள் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து மனசுக்காக சொல்கிறான், ஒரு சாரி கேட்டிருந்தீங்கனாலே அவன் உங்களை ஜெயிலில் போட்டிருக்க மாட்டான் போது எப்படி நான் சாரி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அந்த புக்கு வந்து ரொம்ப மோசமான புக்கு நான் கேள்விப்பட்டேன் அப்படிமோ. ஆமாம் மோசமான புக்கு தான், நான் எழுதுன கண்டென்ட்டோன்னு அவன் ஒன்றும் செல் பண்ணல, அவன் கொஞ்சம் அல்ட்ரு பண்ணி ரொம்ப அசிங்கமாக மோசமாக லைக் செக்ஷுவலைஸ் பண்ணி எழுதியிருக்கான், அதனால் அதை வந்து படிக்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறாரு. ஓ நானாக இருந்தாலும் அவனை கொள்ள தான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ ஒன்றும் எனக்காக ஒன்று வாதாட வேண்டாம், உன் லைஃப் பார்த்துட்டு போ அப்படி சொல்லும்போது, நீ ஏன் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்கள பற்றி கூட நீ யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் கேட்குறப்போ, என்னது எனக்கு ஃபேமிலியை யார் சொன்னா உனக்கு அப்படி கேட்குறப்போ, மனசுக்காக தான் சொன்னான் அப்படின்றாங்க. அப்புறம் இப்போ கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் லேடி ஓக்டாங் வந்து சொல்கிறாங்க, அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணார்ல திருடி, அவரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஸ்டோரி டெல்லரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இவர் தான் திருடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே அந்த புக்கை திரும்பி எழுத சொல்லுங்கள், யார் உண்மையாகவே இது எழுதுறாங்களோ உங்களுக்கு கரெக்டாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த திருடி எழுதினார்ல அவர் வந்து எப்படி இப்படி சொல்கிறீங்க, நான் மறந்துருப்பேன் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் கிடையாது எழுதுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு எழுத அமைச்சிருவார். ஆனால் அவருக்கு எழுதவே தெரியாது அந்த திருடு நாளுக்கு. அவர் உடனே கோவப்படுறாரு, எனக்கு எப்படி எழுத தெரியும்னு சொல்கிறப்போ, அடப்பாவி நீ தான் ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டு 30 சவுக்கடி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறப்போ, இது எங்கள் அப்பா ஏன் அவரே இங்கே கூப்பிட்டீங்க அப்படி சொல்கிறப்போ, உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லி தான் வந்து ஜட்ஜ் கிட்ட இருந்து பேசி இவரை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஓ அதான் அவர் என்னை பார்த்து இவ்வளோ மரியாதை கொடுத்தாரா, இப்போ எதுக்கு அவரை நீங்கள் இதுக்குள்ளே இழுத்துட்டு வந்தீங்க, அவர் தான் என்ன அடிச்சார்ல, அவர் ஃபேமிலி கௌரவத்தை நான் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து நீங்கள் லாயரை என்னை கூப்பிடும் போதே வந்து அவருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணி தான் வந்தேன், அந்த லெட்டருக்காக அவர் உங்களை காப்பாற்ற இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. அவர் பயங்கரமாக கோவப்பட்டார், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்ன செய்ய சொல்லாத சரி அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டு கோச்சிட்டு போகிறாரு. உடனே இவங்களும் சரி ஓகே நானும் என் கண்ட்ரிக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்களா. உடனே நாங்கள் மனசுக்காக தான், ஐயோ யார் ரெண்டு பேரும் போகாதீங்க, அவன் தான் குழந்த மாதிரி பண்ணுறான், அவங்க ஹஸ்பண்டை வேறு உங்களை விட்டு போயிட்டாங்க, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போங்க, 2 நாளுக்கு அப்புறமேட்டுக்கா இவனுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு இருக்கீங்க, அதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம லேடியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம லேடி ஓக்டாங்கோடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, லீகல் ஆஃபீஸ், அங்கே வந்து நம்மளுடைய ஓக்டாங்கோடைய பிரதர் இன் லாவும் அப்புறம் அந்த புதுசாக செஞ்சில் அந்த பொண்ணு உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து 2 பேர் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் நேற்று நைட்டு குடிச்சிட்டு என் தங்கச்சி வீட்டில் தனியாக இருக்கும்போது செவரேறி குதிச்சு வந்துட்டான்னு. அப்போ இந்த ஆள் சொல்கிறாரு, நேற்று நைட் நான் நிறைய குடிச்சிருந்தேன், என் வீட்டில் என் ஒய்ஃப் திட்டுவான்னு சொல்லி செவரேறி குதிப்பேனா, அந்த பழக்கத்தில் 2 பேரும் பக்கத்து வீடுன்றனால தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி குதிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவர் பயங்கரமாக கத்துறாரு, இல்லை அவள் ஒரு வீடோ தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ அட்வான்டேஜ் எடுக்க பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து அட்வொகேட்டாக புக் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒருத்தர் வந்து அட்வொகேட்டாக எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம பிரதர் இன் லா இருக்கார்ல அவர் ஒருத்தர் அட்வொகேட் எடுத்துக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ யாருக்காக வாதாடுதுன்னா, அந்த குடிச்சிட்டு தெரியாமல் போய் பக்கத்து வீட்டில் குதிச்சாரு அவருக்காக வாதாடுது ஓகே. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்கிறார், இது வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்கிறப்போ, நம்ம பிரதர் இல்லை ஒத்துக்கவே மாட்டார், இல்லை தப்பு தான், அவன் எப்படி செவரேறி குதிப்பான் அப்படி சொல்லிட்டு கேஸ் போட போகிறப்போ, சரி வா என் கூட வெளியே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நல்ல ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறாங்க, ரைஸ் வைன் வாங்கி குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா இவர் இந்த ஒரு கேஸ் வந்து சொன்னார்ல, அதே மாதிரி அவங்க 2 பேர் வீடு இருக்க இடத்துக்கு போயிட்டு இவங்களும் செவரேறி குதிச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா 2 செவரும் ஒரே ஹைட்டில் இருக்குது, ஒரு வேளை அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம்னு சொல்கிறப்போ பிரதர் இல்லை கேட்குறாரு, அப்போ கூட எப்படி அதுக்கு எதுக்கு செவரேறி குதிக்கணும், கதவு திறந்து போயிருக்கலாம் வேணுமோ, அதான் சொன்னானே அவன் ஒய்ஃப் அடிப்பான்னு சொல்லிட்டு பயந்து செவரேறி குதிச்சான், அதுக்காக கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறப்போ இப்போ தான் இவர் கொஞ்சம் புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே வந்து இந்த பொண்ணு செட் பண்ண ட்ராமா ஓகே. இந்த மாதிரி கேஸ் கொடுக்க வந்தானுங்க 2 பேருமே வந்து பயங்கர ஃப்ராட்ஸ் ஓகே. எதுக்காகனா இவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏமாற்றணும் பிரதர் இன் லாவை, அதுக்காக தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி விடுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க ஸ்டோரி டெல்லிங் பர்ஃபார்மன்ஸ் 2 டேஸில் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நினைவுக்கே வராங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறப்போ, இல்லை நான் மனசுக்காக தேடி வந்தேன், எதுக்குன்னு கேட்குறப்போ, வெளியே போகணும், கொஞ்சம் பொருள் வாங்கணும் என் ஃபேமிலிக்காகன்னு சொல்கிறப்போ, சரி ஓகே நான் வேணா கூட்டு போனோம், அவங்க ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்டு இவர் கூட்டு போகிறாரு. பிகாஸ் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா இவங்க இன்னொருத்தவங்க ஒய்ஃப் தானே, ஸோ ஃபார்முலா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நோஸ் பீஸ் இருக்குமா, அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுவார். இவளை கட்டி விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்குறப்போ, இல்லை நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்கிறப்போ, ஏன்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி வந்து நீ என்கிட்ட இவ்வளோ ஃபார்முலா பேசுகிறேன், இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறப்போ, இல்லை இன்னொருத்தவங்க ஒய்ஃப் கிட்ட நான் இப்படி தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகே அப்போ இனிமேல் என் கூட வராத, நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ, நீ எனக்கு குதோக்கி உன் லைஃப்பில் திரும்பி வந்துட்டான்னு நினச்சிக்கோயேன் அப்படி சொல்கிறப்போ, சரி ஓகே என் கனவுல நீ வரப்போ நான் உன்ட்ட எப்படி நடந்து போனோம் அதே மாதிரி இனிமேல் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒன்றா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வாக் போகிறாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி வேறு ஊரில் ஃப்ரீயாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, ஐ மீன் சாரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் தானே, எதுக்கு நீ கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ வந்து, இல்லை எனக்கு குதோக்கே போதும், வேறு எந்த பொண்ணு என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஐ மீன் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அப்புறம் நல்லா குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு போகிறப்போ வந்து ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ ஃபஸ்ட்டு போன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார்ல ஸ்டோரி டெல்லர், அவங்களோட அப்பா வந்து இருக்கார்ல, அவர் இங்கே தானே இருக்கார் இந்த ஊரில். ஸோ அவரை தான் பார்க்க போயிருக்காங்க. யார் மானின்னு கேட்குறப்போ அவங்க வந்து ஃபேஸில் வந்து அந்த நோஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஓகே நான் வந்து உங்கள் பையனோட லீகல் அட்வொகேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம லேடி ஓக்டேங்கோட பிரதர் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு பேர் மிரி அங்கே ஓகேயா, அவளும் வந்து ஒன்றா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஏரியாவில். அப்போ வந்து அங்கே ஏதோ ஃபெஸ்டிவ் போல இருக்கா. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த லேண்டனை வந்து அந்த தண்ணியில் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த பொண்ணு பயங்கரமாக சீன் போடுது, நான் வந்து லேடி ஓக்டேங் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, நானும் அதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் இல்லாமல் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க கூட நடந்துட்டு இருக்காங்களா, அவங்க வந்து எல்லா பொண்ணுங்களும் உங்களே தான் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, தள்ளி நடங்க, என் கூட வராதிங்கன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டு முன்னாடி போகிறாங்க. ஆனால் நம்ம பிரதரின்லாம் கேட்குற மாதிரிலாம் அவருக்கு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போல, அவங்க கூடவே தான் திரும்பி திரும்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நைட் டைம் ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து வண்டி ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. அவரை பார்த்து இவங்க கண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க செட் பண்ண ஆள் தான் போல அவன் உடனே நல்லா மலை மேலே போயிட்டு அந்த வண்டியை விட்டுடுறான். அது கரெக்டாக நம்ம பிரதரின் மேலேயே விழ வரும்போது இந்த பொண்ணு குறுக்க வந்து காப்பாற்றுற மாதிரி ஆக்ட் கொடுத்துடுது. மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் அவர் தான் தூக்கிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஊரில் இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம லேடி ஓக்டேங் கூட மென் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஸ்டோரி டெல்லரோட அப்பாவும் வந்திருக்காங்க. ஓகே அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் நைட் வந்து எல்லாரும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம லேடி ஓக்டேங் நல்லா ட்ரிங்க் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க மென் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கும் அவங்களை அடையாளம் தெரியல, ஜாலியாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மன்சுக்காவும் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரா. அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, இங்கேயே எங்கள் கூட இருந்துருங்க, எங்கள் டீம் கூட சேர்ந்துடுங்க, உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி உளறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவரும் யோசிக்கிறாரு, எதுக்கு இவன் போகாதீங்கன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டோரி டெல்லரும் யோசிக்கிறாரு. அங்கே போய் என்ன தான் பண்ண போகிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம லேடி ஓகே அங்கே ஒரு வாயில் ஃபுட்டை வச்சு வாயை மூடி வளராது அப்படின்றவாங்க. உடனே அவர் என்னது அவங்க ஹஸ்பண்ட் கூட என்னது சொல்ல வர அப்படின்னு கேட்குறப்போ வந்து மனசுக்காக கேட்குறாரு. சரி ஒரு வேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் வச்சுக்கலாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த 7 வருஷம் ரிட்டன் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர்கிட்ட கேட்கும்போது, ரிட்டன் ஆகலை உன் ஹஸ்பண்ட் 7 வருஷம் அப்படின்னு. இல்லை இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டோரி டெல்லரோட அப்பா ஹீரோட அப்பா வந்துடுறாரு இவங்களை தேடி. உடனே வந்து அவங்களும் கீழே போயிடுறாங்க. கீழே போய்ட்டு அவங்கள பார்க்குறப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து இன்னும் கோவமாக தான் இருக்கார், அவங்க அப்பா அடிச்சார்ல. ஸோ உடனே சாரி எதுக்கு இங்கே வந்தீங்க, ஓ நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க அந்த கேஸில் இருந்து, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் ரொம்ப சாரி உங்கள் பேர் அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு, இதுக்கப்புறம் எங்கேயும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு கான்குபைனோட பையன் தானே, நான் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன், என் ஃபேஸ் கூட கவர் பண்ணியிருக்கேன், உங்கள் ஃபேமிலி ப்ரைடுக்கு ஒன்று என்னால் எந்த ஒரு ஆபத்தும் வராது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கோவமாகவே பேசுகிறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து நான் ஒன்றும் அதுக்காக ஒன்று வரல அப்படின்னு சொல்கிறப்போ, வேறு எதுக்காக வந்தீங்க, ஓ ஆமாம் என்னை அடிக்கிறதுக்காக வந்திருப்பீங்க, வேணா அடிச்சுக்கோங்கன்னு கண்ணத்தை காட்டும் போது, இல்லை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இவரும் அப்படி ஷாக்காக நின்றுட்டார். அப்புறம் சொல்கிறாரு, நீ பேசாமல் என் கூடயே வா, யார் என்ன சொன்னாலும் இந்த ஊர் என்ன சொன்னாலும் நீ வந்து சாங் ஃபேமிலி தான், நீ தான் வந்து என்னோட ஃபேமிலியோட மூத்த பையன், என்னால் கண்டிப்பாக அதை மறக்கவே முடியாது, நீ என்கிட்டயே வந்துரு அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பேரை மாற்றிக்கிட்டோ முகத்தை மறைச்சிட்டு நீ வாழ வேணாம், ப்ரௌடாக வந்து என்னோட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன், சாங் ஃபேமிலி தான் நீ, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட பேரை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ப்ரௌடாக தான் சொல்கிறார். ஓகேவா, இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் லேடி ஓக்டேங் வந்து கிளம்புறாங்க அவங்க ஊருக்கே. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வராரு. என்ன அதுக்குள்ளே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு கிளம்புறேன்னு கேட்குறப்போ, என்ன நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ஹாப்பியாலாம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அதான் அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு போல இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நான் கூட இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட உன்னை ஃபேஸ் பண்ண தைரியம்லாம் போகலான்னு நினச்சேன், அப்புறமேட்டுக்கா உன்னோட அட்வொகேட் தான் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்படி சொல்கிறாரா. யாருன்னா நம்மளுடைய லேடி ஓக்டேங் தானே போய் பேசியிருப்பாங்க அந்த விஷயம் தான். ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து, நீ வந்து மாட்டிப்பேன்னு தெரியல, ஏன்னா அவங்க அந்த கண்ட்ரிலேருந்து தான் ஓடி வந்தாங்க. ஸோ வந்து ஸ்டோரி டெல்லரோட அப்பாக்கெலாம் இவங்க நல்லா தெரியும், இவங்க ஃபேஸ்லாம் எவ்வளோ தைரியமாக நீ அவர்கிட்ட போய் நின்றுன்னு கேட்குறப்போ, ஆமாம் உனக்காக அந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், இப்போ பார்க்குறேனே நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு லேடி ஓக்டேங் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர் சொல்கிறாரு, உண்மையாகவே உன் ஹஸ்பண்ட் மட்டும் ரிட்டர்ன் ஆகாமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. பிகாஸ் அது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் தான் அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே அவர் ரிட்டர்ன் ஆகலாம் நீ என்ன பண்ணியிருப்ப ஒரு வேலை அப்படின்னு கேட்குறப்போ, ரிட்டர்ன் ஆகலாம் என்ன பண்ணியிருப்பேன், அவனை போகவே விட்டுருக்க மாட்டேன், என் கூட வச்சிருப்பேன், உன் கூட இருந்து மட்டும் என்ன இருக்க முடியும், அந்த கண்ட்ரியை விட்டு நான் எங்கே வெளியே வந்திருந்தாலும் நான் ஒரு ஸ்லேவ் தான், நான் வந்து உனக்கு வெறும் கான்குபைனாக தான் இருக்க முடியும், கான்குபைன்லாம் இல்லை, நீ என் கூட இரு, நான் கண்டிப்பாக உன்னை கான்குபைன்லாம் ஆக்க மாட்டேன், நீ என்னுடைய டீம்லேயே இரு, பேசாமல் நம்ம ஸ்டோரி டெல்லிங் இந்த இந்த ப்ரொஃபஷனே எடுத்துக்கலாம், தைரியமாக என் கூட இருன்னு சொல்லி கேட்குறப்போ, அப்படிலாம் இருக்குது எனக்கு பிடிக்காது, பிகாஸ் எனக்கு வந்து லாயராக இருக்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தரையில் படுத்துட்டு சொல்கிறாரு, என்னையெல்லாம் உன் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டால் இந்த மொத்த ப்ரொஃபஷனும் ஸ்டோரி டெல்லிங் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு வந்துடுவேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவங்களும் அப்படிலாம் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகணும், இன்னும் நல்லா இருக்கணும் இந்த ப்ரொஃபஷனில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா மனசை கேட்காம டக்குன்னு லேடி ஓக்டே அவங்களோட மடியில் வந்து படுத்துக்கிறாரு. இவங்க தள்ளி போவாங்க, அவர் கையை பிடிச்சி வச்சுப்பாரு, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இறேன் அப்படி சொல்லிட்டு. அவர் வேறு ட்ரிங்க் பண்ணியிருக்காருல, ஸோ அப்படியே இருக்காங்க. அப்புறம் தூங்கிடுவார் போல இருக்கு. இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம மக்சிமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே லேடி ஓக்டாங் எமோஷனலாகி ஹக் பண்ணி அழுறாங்க. உடனே என்னாச்சு லேடி எதுவும் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, எதுக்காக எனக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணி கஷ்டப்படுறீங்க கேட்குறப்போ, பின்ன யார் வெயிட் பண்ணுவா, நான் தானே வெயிட் பண்ணுவேன் கேட்குறப்போ, ஒருவேளை நான் வராமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் கேட்பாங்க. வராமல் போயிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், இப்போ 7 வருஷமாக அப்படி தனியாகவே இருக்கீங்க, ஏதோ ஒரு லைஃபாவது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம மக்சிமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் பிரதரின்லாட்ட பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே நடந்த எல்லா விஷயமும் வந்து நம்ம லேடி ஓக்டாங்கிட்ட சொல்லிடுறாங்க. ஓகேவா. அப்புறம் அந்த பிரதரின்லா வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வராமல் போயிருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன்னு சொல்கிறப்போ, ஏன் பயந்துட்டு இருந்தேன், ஏன் நான் உனக்கு எந்த வர வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இல்லையா, உன் அண்ணன் வர வீட்லேயே கிடையாது, 7 வருஷம் ஆச்சு அண்ணன் திரும்பி வரவே இல்லை, நீயும் வளர்ந்துட்ட, இதுக்கப்புறம் என்னோட தேவை வந்து இந்த ஃபேமிலிக்கு இருக்காது, நான் வரவே வேணாம்னு நினச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஐயோ நீங்கள் ஏன் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம பிரதரின்லாம் சொல்கிறாரு. உடனே அவங்களும் நானும் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத, நீ எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்த போகிறேனே புரியல அப்படி சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பொண்ணு இல்லை மிரேயாங் அந்த ஏமாற்றிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை பார்க்க போவாங்க. நம்ம ஹீரோயின் அடிபட்டிருக்கல, ஸோ பார்க்க போயிட்டுருக்கப்போ ஒன்று இவங்களும் வந்து கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. அந்த பொண்ணு ஷாக் ஆகும், ஒரு மாதிரி நடிப்பா. உடனே என்ன உனக்கு இஷ்டம் இல்லையா மேலேன்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு இஷ்டம் தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறப்போ, வேறு இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், நீங்கள் சந்தோஷமாக லைஃப் லீட் பண்ணுங்கள், சீக்கிரமாக கல்யாணத்துக்கு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம லேடி ஓக்டாங் வந்து அந்த மதர் சென்ச்சருக்கு போய்ட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பிரதர் கல்யாணம் வச்சிருக்கோம், பொண்ணு வந்து இந்த பொண்ணு தான். அப்புறம் அந்த பொண்ணோட ஊர் பேர் ஃபேமிலி நேச்சர் எதுவுமே வந்து நம்ம லேடி ஓக்டாங் கோயில் அந்த கிராமத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஓகே, ஸோ வந்து அடாப்டட் டாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அந்த மதர் சென்ச்சரோட ஹெட் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது உனக்கு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, இருந்தாலும் வந்து ஒரு கல்யாணன்றது பெரிய விஷயம், அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீ வந்து விசாரிச்சு அது என்ன ஃபேமிலியிலேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்போ அப்படியே அவங்களும் அப்படியே சிரிச்சு மலிப்பிடுறாங்க. இப்போ இந்த மிரேயாங் இருக்கால அந்த பொண்ணு, அவள் வந்து நைட் யாரையும் பார்க்க போகிறா. யாருன்னு பார்த்தா அந்த பேக் ஃபேமிலி இருந்தாங்கல்ல, அதான் வந்து நம்ம பேக்கியை ஏமாத்துனாங்களே ஒரு பையன் அந்த குடும்பம்லாம் சேர்ந்து, அந்த ஃபேமிலியில் ஒரு லேடி இருந்தாங்க கன்னிங்க, அவங்கள தான் பார்க்க போகிறா. பார்த்தா இவள் வந்து அந்த லேடியோட பொண்ணு தான் போல இருக்குது. அதாவது பேக்கி லவ் பண்ணாலும் ஒரு பையன், அந்த பையனோட தங்கச்சிவ புரியுதா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ, பேக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. ஸோ அவங்கள பார்த்துட்டு வந்து பேசுகிறா, அம்மா அவங்க நம்பிட்டாங்க, கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறப்போ நல்ல விஷயம், ஆனால் இதுக்கப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம லேடி ஓக்டே அங்கே பழி வாங்குற வரைக்கும் நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும், மாட்டிக்கவே கூடாது அப்படி சொல்கிறப்போ, கண்டிப்பாம்மா நீ தான் என்னோட ஃபேமிலியோட லாஸ்ட் ஹோப் அப்படி சொல்லிட்டு அந்த லேடியை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அண்ணனை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கும் நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கானதுக்கும் லேடி ஓக்டே அங்கே நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேசுது. இப்போ அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போது அந்த பொண்ணும் நல்லா அழகாக ரெடியாக இருக்கா. அப்போ வந்து நம்ம லேடி ஓக்டே அங்கே வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ரெட் கலர் பிரேஸ்லெட் மாதிரி போட்டு விடுறாங்க. அவங்களும் அதை கையில் போட்டிருக்காங்க, நானே இதை செஞ்சேன், நம்ம வந்து இனிமேல் வந்து சிஸ்டர்ஸில் நீ எனக்கு சிஸ்டர் இல்லை தான் பிளட் படி நம்ம 2 பேரும் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் இல்லைனாலும் கூட பிறந்த சிஸ்டர் மாதா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நல்லபடியாக ஒரு ரிலேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கையில் கட்டி விட ரொம்ப பாசமாக இருக்காங்க. இவங்களும் யோசிக்கிறாங்க கொஞ்சம், என்னடா இவ இப்படி பாசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊருக்கு நடுவில் கல்யாணம் நடக்குது, எல்லாருமே ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பேக் ஃபேமிலி இருக்காங்கல்ல அந்த லேடி, அவங்களும் வந்திருக்காங்க கூட்டமாக. இதை வந்து என்னென்னா நம்ம மதர் சென்ச்சரியில் ஹெட்டாக இருந்தாங்கல்ல அந்த லீயோட ஒய்ஃப், சீஃப் லீயோட ஒய்ஃப், அவங்களும் பார்த்துறாங்க, ஏன்னா இது பேக் ஃபேமிலியில் அந்த லேடி மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. அப்போ வந்து மக்சிமா வந்து நம்ம லேடி ஓக்டாங் பார்த்து, என்ன நீங்கள் ரொம்ப சோகமாக தெரியுறீங்கன்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடுவாங்கன்னு சொல்கிறப்போ, எனக்கு என்னமோ அவர் திரும்பி இங்கே வருவார் தோணவே இல்லை, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏதாவது ரீசன் இருக்கான்னு மக்சிமா கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அழுது. அப்போ தான் வந்து நம்ம பிரதரை நான் வந்து ரொம்ப பொறுப்பாக நம்ம ஹீரோயின் லேடி ஓக்டாங்கிட்ட வந்து, சரி ஓகே என் பிரதர் வந்து எதுக்காக இந்த ஊரை விட்டு போனார், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், 7 வருஷம் முன்னாடி என்ன நடந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் அவர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங்கிட்ட வந்து அவர் ரீசன் கேட்குறாங்க. அப்போ வந்து ஓக்டாங் சொல்கிறாங்க, எங்கேருந்து ஆரம்பிக்க எனக்கு தெரியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக எனக்கு புரியுது, அவர் வந்து மிச்ச மென் மாதிரி கிடையாது அப்படி தானே, என் பிரதர் வந்து மிச்ச மென் மாதிரி கிடையாது, அவர் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்ணுறாரு.
இப்போ அந்த பிரதர் இன் லாவும் இங்கேருந்து எனக்கு சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களும் நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்ன வேணாலும் அவனுக்கு காரணம் இருக்கட்டும், எப்படி விட்டுட்டு போவான், எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கும் கோவம் வருது, எங்கள் அப்பா அவரை எவ்வளோ வெறுத்தாங்களோ அந்தளவுக்கு நான் அவனை வெறுக்கிறேன், அவன் திரும்பி வந்தால் கூட நான் அவனை அந்தளவுக்கு வெறுப்பேன், இதுக்கு அவன் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க வந்து என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறப்போ, பின்ன உங்களை எப்படி அவனுக்கு அப்படி விட்டு போச்சு தெரிஞ்சது, அதே மாதிரி உங்களால் எப்படி இப்படி ஒரு லோன்லியான லைஃப்பை லீட் பண்ண முடியுதுன்னு கேட்குறப்போ, எனக்கு எங்கள் லோன்லியாக இருக்க டைம் இருந்துச்சு, எனக்கு பிஸியாகவே டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த புதுசாக மீறே அங்கே வந்தால கல்யாணம் ஆகிட்டு அவள் வந்து ஒட்டு கேட்டுருக்கா. ஓகேவா, இதை வந்து தூரத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்துறாங்க. அங்கே யாரும் இருந்த மாதிரி இருக்கேன்னு அவங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுது. இங்கே இந்த மதர் சென்ச்சுரியில் வந்து எல்லாரும் வந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து கண்ட்ரியில் கேட்டிங்களா, அந்த விடோஸ்லாம் வந்து செல்ஃபாக அவங்களே சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்களா. மெமோரியல் கேட் கிட்ட போயிட்டு அவங்களே சூசைட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விடோ வந்து தன்னால் சூசைட் பண்ணியிருக்காது, யாரோ ஒருத்தங்க தூண்டுதலாலேயோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணனால சூசைட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து விடோ இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்தால் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது, ஏதோ கஷ்டம் போல் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் கூட இவர் இருக்கால, இந்த பிரதர் இன் லா, இவர் வந்து இன்னும் ட்ரைனிங் பீரியடில் இருக்கார், எக்ஸாம்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் பிளேஸ் ஆகல. ஓகே, ஸோ வந்து இப்போ மட்டும் இவங்க விடோவாக தான் இருக்காங்க. 7 வருஷமாக ரிட்டர்ன் அது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இவருக்கு வந்து அந்த சான்ஸே கிடைக்காது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிங்கான லேடி டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மதர் சென்ச்சுரி ஹெட் வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை பேசுறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கன்னிங்கான லேடி இருக்காங்களா மதர் சான்ச்சுரியில், அதுதான் அந்த சீஃப்லியோடைய சம்பந்தி இருக்காங்களே, அந்த பொம்பளை வந்து அவங்க ஹஸ்பண்ட் போய் புலம்புது, எதுக்கு தான் இந்த சீஃப்லியோட ஒய்ஃப் வந்து மதர் சான்ச்சுரி ஹெட்டாக இருக்காளோ, நான் ஹெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது, நம்ம ஊரில் கூட ஒரு மெமோரியல் கேட் வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த விடோஸ்லாம் வந்து நம்ம சாகடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்குமோ. அந்த பிளான் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் தான் விடோஸே இல்லையா, அப்புறம் எங்கே இந்த மெமோரியல் கேட் வைக்கிறது, வாய் முட்டு போடின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் இந்த கன்னிங்கான லேடி வந்து நைட் எங்கேயோ வெளியே போகிறாங்க. அங்கே பார்த்தா யாருன்னா அந்த பேக் ஃபேமிலியோட ஹெட்டாக இருந்தாங்க, இன்னொரு மோசமான லேடி. அவங்க வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்குது. அவர் பார்த்துட்டு என்ன நீங்கள் பண்ணுறேன்னு கேட்குறப்போ, சரி விடு, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க கேட்குறப்போ, அவர் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்துட்டார், அப்புறம் என் பையனும் இறந்துட்டான், இப்போ நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கணும் போது, எப்படி நீ இதெல்லாம் தாங்கிட்டு உயிரோடு இருக்கணும் போது லேடி ஓகே அங்கே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கேன், பேசாமல் இந்த ஊருக்கு வந்து மெமோரியல் கேட் வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவளை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு அந்த பேக் ஃபேமிலியில் இருக்க லேடி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கும் ஓகேவாக தான் இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரதர் இன் லா இருக்கார்ல, லேடி ஓக்டாங்கோட பிரதர் இன் லா, அவர் தூங்கி எழுந்தபோது நம்ம மிரை அங்கே இருக்காங்களா அவங்க ஒய்ஃப், அவங்களும் தூங்கி எழுந்துறாங்க. அப்போ பார்த்தா அவங்க பெட்டில் வந்து யாரோ வந்து ஒரு பொம்மை, ஒரு மோசமான பொம்மை போல் இருக்குது, அது யாரும் செய்யக்கூடாது போல் அதை போட்டிருக்காங்க. கப்பிள்ஸோட ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி ஏதோ சூனியமாய் பண்ணி போட்டிருக்காங்க போல். இதை எடுத்துகிட்டு வந்து லேடி ஓக்டாங்கிற காட்டுருவாங்க. இது யார் போட்டிருப்பா, அந்த பொண்ணே தான் அவள் பெட்டில் போட்டிருப்பா இல்லையா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்லேவ் ஓடி வந்து இந்த மாதிரி லேடி ஓக்டே அங்கே பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட பாடி கிடச்சிருக்கான், அவர் இறந்துட்டாரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதர் இன் லா நம்ம லேடி ஓக்டே எல்லாரும் வந்து அந்த பாடியை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் மதர் சான்ச்சுரிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா நம்ம லேடி ஓக்டே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து செத்துட்டாராம், ஒரு பாடி கிடச்சிருக்குன்ற மாதிரி. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.